பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு. எஸ், நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு. எப்படின்னா, ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். அதில் முதலாவது கற்பனையே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கற்பனையாக என்ன சொல்லியிருக்காரு? ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன்னா, துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே, தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் அந்த விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். விக்கிரக வழிபாடுகளை ஆண்டவர் அருவருக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போ விக்கிரகங்கள், சொரூபங்களை வணங்குவது, அதை தொட்டு வணங்குவது, இதெல்லாம் அருவருக்க காரியங்கள். ஆண்டவரை இருதயத்தில் நினைத்து அவர் எங்கும் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆண்டவர் அவர் ஒரு ஆவி நிலையில் இருக்கிறார். அவரை ஒரு உருவம் செய்து, ஒரு ஃபோட்டோ வச்சு இல்லை உருவம் செய்து அதற்குள்ளே அடக்க முடியாது. தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார். அவர் ஒரு சிறு உருவத்தில் அடக்க முடியாது. அப்போ விக்கிரக வழிபாடுகளை ஆண்டவர் அருவருக்கிறார். அப்போ அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள், அதை படைக்கப்பட்ட உணவுப் பொருள் பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவுண்டு. அப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை புசிப்பது ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியம். நாம் அதை பற்றி நமக்கு அறிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அந்த அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு நமக்கு இருக்குது, ஆனால் அந்த அறிவு எப்படி இருமாப்பை உண்டாக்கும்? நமக்குள்ள ஒரு அந்த இருமாப்பு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை கொடுக்கறதாக மாறிவிடுகிறது. ஆனால் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த தேவன் நம் இருதயத்தில் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இந்த 10 கற்பனைகளை உள்ளடக்கியதான் அன்பு என்று சொல்கிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது கற்பனையாக என்று சொல்கிறார். அதற்கு இணையான இன்னொரு 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ நம்மளோடு பழகிறவர்கள், நம்மளோட கூட குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோடு பழகி கொண்டிருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் நம்மளோடு பழகிறாங்க, இன்னும் வேலை ஸ்தலத்தில் நாம் அறிமுகம் இல்லாதவர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பழகிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் வாடிக்கையாளர்கள் அனுதினமும் எத்தனையோ பேர் சந்திக்கிறோம். நாம் எல்லாரிடம் பழகிறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அன்பு நாம் காட்டுகிற அன்பு எப்படியா இருக்கிறது? அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா? ஆண்டவர் உங்களில் என்னென்றில் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே. நாம் அந்த அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி விலாவறையாக ஆவியானவர் ஏவுதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்கிறார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இன்னும் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். பக்தி விருத்தியை உண்டாக்கும் அன்பாக இருக்க வேண்டும்.
அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு ஒரு காலும் ஒழியாது. அந்த அன்பு தேவன் மேல் வைக்கிற அன்பாக நாம் இருக்கிறோமா? அன்பு எப்படி இருக்கிறது? அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பாக இருக்கிறதா? அதை தான் இப்போது நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் உள்ளதை நாம் வாசித்தோம். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்து விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு. அப்போ அந்த அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அந்த அறிவின்படி நாம் சிந்தித்தோம்னா நமக்குள்ள ஒரு கர்வம், இருமாப்பு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான, அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக மற்றவர்களை மதிக்காத அளவுக்கு கூட அந்த இருமாப்பு வந்துவிடும். ஆனால் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அன்பை ஆண்டவர் உங்கள் அண்டையில் என் அண்டையில் எதிர்பார்க்கிறார். கல்வாரியிலே ஆண்டவர் அந்த அன்பை முழுமையாக காண்பித்தாரே, முழுமையாக அந்த அன்பை நம் அண்டையிலே காண்பித்தாரே. அந்த அன்பு மாயமற்ற அன்பு. அந்த அன்பை தான் உங்கள் அண்டையில் என் அண்டையில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்க முடியும்? கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருப்போம் என்றால் அந்த அன்பு வெளிப்படும். அந்த அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சுயம் சாம்பலாய் மாறட்டும். நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் எப்படி தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா, என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் அப்படி, நான் இப்படி, அந்த நான்கிறது சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் ஐங்கிற அந்த நிமிர்ந்த, அந்த நான் ஐ அப்படிங்கிற நிமிர்ந்த லெட்டர்ஸ், கிரைஸ்ட், எல்லாம் கிறிஸ்துவே என்று அந்த சி வளைந்து கொடுத்தார். கிரைஸ்டனாவே தாழ்மை, வளைந்து கொடுப்பது, பணிந்து போவது, வளைந்து கொடுப்பது, ஹம்பிள்னஸ். கிரைஸ்ட், அந்த சி தன் மேலே வளையணும். ஐங்கிற நான் சி என்று கிரைஸ்டாக நாம் மாறும்போது நம்மளுடைய அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருப்போமா? கிறிஸ்து நமக்கு சொன்ன பாதையில் நாம் நடப்போமா? சிலுவையின் முடிவு பரியந்தம் கிறிஸ்து தன்னையே தாழ்த்தினாரே, அந்த தாழ்மை நமக்குள்ளே உண்டாகட்டும். நாம் இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தில் இருக்குங்கள் பரம பிதாவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, உண்மை வெளிப்படுத்துவர்களாக ஆண்டவரே. அப்பா, உமக்குரிய அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படிப்பட்ட உம்முடைய அன்பினாலே நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா, பக்தி விருத்தியை உண்டாக்கும்படியாக, எங்களை காண்கிற உண்மை காணும்படியாக, எங்களை முழுவதுமாக
அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே இந்த பூமியில் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை நாங்கள் எப்படி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது என்ன மாதிரி விதத்தில் நாங்கள் கையாள வேண்டும் என்று நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு கொடுக்குற கனம், உமக்கு கொடுக்குற மகிமை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே துதி கன மகிமை ஆண்டவரே அப்பா. விக்கிரக வழிபாடுகளை நீர் அருவருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே. நன்றி தகப்பனே ஆண்டவரே. உண்மை நாங்கள் பிரதிபலிக்க ஆண்டவரே இந்த பூமியில் அப்பா எங்களோடு வாழ்கிற எங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் அப்பா, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடம் நாங்கள் பேசும்போது, பழகும்போது, நடக்கும்போதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் காண்பிக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள் வாழ்கிற கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக, அந்த அன்பை வெளிப்படுத்துவர்களாக, பக்தி விருத்தை உண்டாக்குகிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் நிரப்புங்கப்பா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் வசனத்தை தாகத்தோடு கேட்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அபரிவிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை முன்வைத்து, உடைய வார்த்தைக்கு முன்வைத்து ஆண்டவரே இதை அனுதினமும் தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமையாக மகிமையாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவர்களாக கிறிஸ்து நீர் ஒளியா இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறேன். அந்த ஒளியை நாங்கள் பிரகாசிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.